மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் கோரிக்கையோடு ஆட்சி அமைத்த இந்த அரசு இந்த மக்களுடைய காணிகளை வழங்க வேண்டும். மக்கள் காணி மக்கள் காணி மக்கள் காணி புனித செபஸ்தியார் ஆலயம், பலாலி பகுதியில் இருக்கின்ற ஆலயம் போன்ற ஆலயங்கள் எனக்கு திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய இந்த கோரிக்கை 100% நியாயம். தங்கினது கட்டிடத்தில் இல்லை, இதில் இருக்கிற அவ்வளோ மக்கள்கிட்ட கண்ணீர் இல்லை. මේ පිල්ලියාර ගෝවිලත්නේ මෙතන තිබුණා මේ කාණික මාතා මේ දේවාලයත් නෑ. ඒවා ඔක්කොම කුඩු කරලා මේ විසි කරලා තිබුණා. எங்களோட மரத்தில் இருக்கிற தேங்காயை பிடுங்கி எங்களுக்கு விலை பேசுறீர்கள். எங்களோட வீட்டில் நித்திர கொண்டு புத்த விகார கட்டி வச்சிருக்கிறீர்கள். தயவு செய்து இராணுவமே வெளியேறு, எமது காணிகள் எமக்கு வேண்டும். 3/2 பெரும்பான்மை கிடைத்தும் மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களே தவிர மக்கள்கிட்ட காணியை நீங்கள் விடுவிக்கிறதுக்கான முயற்சி என்ன செய்திருக்கீங்க? உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வெளி வடக்கில் பலாலி மயிலிட்டி மக்கள் தமது பூர்வீக நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமென 2வது கிழமையாகவும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம், எமது நிலம் எமக்கு வேண்டும், அகற்று அகற்று, இராணுவத்தை அகற்று, மக்கள் காணி மக்களுக்கு வேண்டும், அரசே அரசே இராணுவத்தை வெளியேற்று, அரசே அரசே உங்கள் வாக்குறுதி பொய்யா, இராணுவமே வெளியேறு என்ற கோஷங்களை எழுப்பிய மக்கள் காலை 8 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை தமது நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமென அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று மயிலிட்டியில் என்ன நடந்தது? வாருங்கள் காணொளியில் காண்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது, உங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது. வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது, எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது. 35 ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம், எமது நிலம் எப்போது மீளப் போகுது, எமது நிலம் எப்போது மீளப் போகுது. வழிவடக்கின் சிறப்புகள் தான் எத்தனையோ. மக்கள் காணி மக்கள் காணி மக்கள் காணி மக்கள் காணி காணி மக்கள் காணி அகற்றி 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 மக்கள் காணி மக்கள் காணி மக்கள் காணி மக்கள் மக்களுக்கு வேண்டும், மக்கள் காணி மக்களுக்கு வேண்டும், மக்கள் காணி அரசே 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 எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் எமது நிலம் அகற்றி 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 காணிகளை அகற்று, அகற்றி அகற்றி காணிகளை அகற்று, அகற்றி அகற்றி காணிகளை அகற்று, அகற்றி அகற்றி காணிகளை அகற்று. அரசே அரசே உங்கள் வாக்குறுதி பொய்யா, 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 அரசே அரசே உங்கள் வாக்குறுதி பொய்யா.
அரசே அரசே உங்கள் வாக்குறுதி பொய்யா மக்கள் காணி மக்களுக்கு வேண்டும் 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 ராணுவமே வெளியேறு 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 மக்கள் காணி மக்கள் காணி மக்களுக்கு வேண்டும் 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 நமது நிலம் உமக்கு 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 வேண்டும் அகற்று 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 ராணுவத்தை அகற்று 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 ராணுவத்தை அகற்று 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 ராணுவத்தை அகற்று 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 அனைவருக்கும் வணக்கம். மயிலட்டி மக்களின் இந்த போராட்டமானது கடந்த 24ஆம் தேதி முதல் கட்டமாக முதல் நாளை தொடர்ந்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 1ஆம் தேதி, அதாவது நாங்கள் எமது மக்களும் நிர்வாகமும் தீர்மானித்தது போன்று எமது நிலம் விடுவிக்கும் வரையும் எமது போராட்டமானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொள்வதாக முதல் கட்டமாக தீர்மானித்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 2வது நாளாக எமது காணிகளுக்கு முன்னால் இந்த போராட்டமானது ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அரசியல் தலையீடுகளின் போதும் ஒவ்வொரு தரப்புகளிலும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். ஆனால் மக்களின் காணிகள் மக்களுக்கு கிடைப்பதென்ற நம்பிக்கை, அதாவது நாங்கள் இடம்பெயர்ந்து இன்று வரை 36 வருடங்கள் கடந்துவிட்டது. எண்ணற்ற பல போராட்டங்களை எமக்கு மூத்தோர்கள் செய்து இன்று அவர்களால் இயலாமல் போகின்ற வயது வரும் வரைக்கும் போராடிவிட்டார்கள். இனியாவது அவரதுடைய கடைசி காலத்திலேயாவது எங்கள் நிலத்தில் நாங்கள் குடியேற வேண்டும் என்றதற்காக இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். இன்றைய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் 90% கூட அதிகமாக 60க்கும் மேற்பட்ட வயதுடையவர்கள். ஏனெனில் இந்த மண்ணின் பெருமையும் உணர்வும் மிக்கவர்கள் அந்த வயசுக்குட்பட்டவர்கள். ஏனென்றால் நாங்கள் இடம்பெயர்ந்து 36 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இந்த வரைக்கும் இளையோர்களுக்கு இந்த மண்ணின் பெருமை தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 1ஆம் தேதி 24ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் போது ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்கள் வந்து எமது போராட்டத்தை களத்துக்கு வந்து ஒரு சில பிரதிநிதிகள் அழைத்து சென்று தெல்லிப்பள பிரதேச இல்லத்தில் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டார். அந்த கலந்துரையாடலின் பொழுது எங்களுக்கான காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக தகவல்கள் உரிய முறையில் அரசாங்கம், அதாவது பாதுகாப்பு செயலரிடம் போயிருக்கின்றதா என்ற காரணத்தை ஆராய்வதாக கூறியிருந்தார். நாங்கள் மக்கள் சார்பில் ஒரு விடயத்தை பிரதானமாக கூற விரும்புகின்றோம். என்னென்றால், எங்கள் காணி பிரச்சனை சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தெரியும். எங்களுடைய பிரச்சனை ஜனாதிபதிகளுக்கு தெரிந்திருக்கின்றதா என்பது முக்கியமல்ல. எங்கள் காணிகளை எப்போது விடுவிப்பீர்கள் என்றுதான் எங்களுடைய கேள்வி. இவ்வளவு காலமும் நாங்கள் அமைதி வழியில் போராட்டங்களை மேற்கொண்டு உரிய தரப்புகளை டிஎஸ் பிரதேச செயலரிலிருந்து அரசாங்க அதிபரிலிருந்து ஆளுநர், அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவருடனும் பேச்சுவார்த்தைகள் நிகழ்த்தி எங்களுக்கு பயன் தராகட்டில் எங்களோட அகிம்சையின் அடுத்த கட்டமாக மக்களதும் உரிய தரப்புகளதும் கவனத்தை ஈர்ப்பதற்கான இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் குறிப்பாக நாங்கள் சொல்ல வந்தோம்னா 4 ஜிஎஸ் டிவிஷனை உள்ளடக்கின மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன். அதாவது J246, J248, J251, J255 இவ்வளவும் மயிலட்டி மக்கள், அதாவது பலாலி சந்திக்கும் மயிலட்டி சந்திக்கும் இடையுள்ள மக்களுடைய காணிகள். ஆனால் நாங்கள் கூறும் பொழுது எங்களுக்கு முழுதாக வெளிவடக்கினுடைய முழுவதுமான காணிகள் விடுவிப்பதே எமது நோக்கமாக இருந்தாலும் முதற்கட்டமாக எங்கள் காணிகளை மீட்பதற்கான போராட்டமாக நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்துக்கு முன்னால் கமாண்ட பங்களான்னு சொல்லி, அதாவது ஒரு இராணுவ தளபதியினுடைய ஒரு மாளிகை. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட எந்த காணி, அதாவது எந்த அம்மா அப்பான்ற காணி உட்பட இதில் 200 குடும்பத்தின் காணி, அன்னளவாக 200 குடும்பத்தின் காணி இந்த கமாண்ட பங்களாவை ஆக்கிரமித்து கட்டியிருக்கேன். முதல் கட்டமாக
ஜனாதிபதி மேயர் வந்தினோ தெரியாது. கடைசியாக நடந்த அனுரவ யாழ்ப்பாண விஜயத்தின் போது இந்த வாசல் இந்த பங்களாலாம் தங்கிட்டு போயிருக்கார். அவருக்கு கூடி தெரிஞ்சிருக்கும் இது மக்கள்கிட்ட காணி அது அபகரித்து கட்டப்பட்ட இந்த காணிக்க தங்கியிருக்கிறேன்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயம். இந்த துன்ப கிண்ணத்தில் அவர்கிட்ட கையும் இதில் தோய்பட்டுருக்கு. ஏன்டா ஒரு நாள் அங்கே தங்கியிருக்காரு. அது வந்து கட்டிடத்தில் இல்லை, இதில் இருக்கிற அவ்வளோ மக்கள்கிட்ட கண்ணீர் இல்லை. 200 குடும்பம்ண்டா நீங்கள் யோசிக்கணும். 200 குடும்பத்திலேயும் எத்தனை குடும்பங்கள் இருக்கும், எத்தனை உறவுகள் இருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கு எங்களுக்குன்ற ஒரு சொந்தமான ஒரு கோவில் இல்லை, சேமக்காலை இல்லை. நாங்கள் நிற்கிறதுக்கு முன்னால் இந்த இடத்துல ஒரு திருப்பி காட்டும்போது தெரியட்டும். இந்த இடத்துல எங்களோட காணிக்கமாதா கோயில் இருந்தது. இன்றைக்கு தரமட்டம் வெறும் பத்தையாக மட்டும்தான் கிடக்கு. நாங்கள் 2010ஆம் ஆண்டு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு இராணுவத்தின் அனுமதியோடு வந்து ஒரு திருவிழா பூஜை வச்சுனாங்க. அப்போக்க முழுமையாக கட்டிடமாக இருந்த கோவில் இன்றைக்கு 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு தரமட்டமாக அழிக்கப்பட்டுருது. யுத்தம் 2009 முடிஞ்சதுண்டா 2013 கோயில் இல்லையண்டா என்னது. நாங்கள் 2010 பார்த்தோம். நாங்கள் இன்றைக்கு கோயில் இல்லை. எங்களோட வீடுகள்கிட்ட பெரும்பாலான வீடுகள் இருந்தது, இன்றைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ போகுது. எங்களோட மக்களை நீங்கள் மக்கள்கிட்ட காணியில் குடியேறத விரும்ப இல்லையா? இந்த அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தோடனே நான் அவையில் குறை சொல்லி கதைக்கல, அவையில்ன்ற ஒரு பிள்ளையை சுட்டி காட்டுறேன். அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோடனே முன்னாள் ஊழல்கள் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதியிலேருந்து பிரதமர்லேருந்து முக்கியமான எம்பி மேரிலேருந்து எல்லாரையும் வளைச்சு கைது செய்தவையில் வழக்குகள் பதிவு செய்தது, நிறைய சிக்கல்கள் நடந்தது. ஆனால் எங்களோட பக்கத்தால் ஒரு கேள்வி, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் திருடப்பட்டது. ஒரு பணம் சம்பந்தமான மோசடியாக இருக்கலாம், இல்லைன்னா சொத்து மோசடியாக இருக்கலாம். ஆனால் முன்னே இருந்த அரசாங்கங்களால் 6000 ஏக்கர் காணி அபகரிக்கப்பட்டு அங்கே இருந்த மக்கள் அனைவரும் ஆயுதத்தின் மூலமாக விரட்டி அடிக்கப்பட்டு 36 வருடங்கள் கடந்தும் இன்றைக்கு உங்களோட கையில் இந்த அரசாங்கம் 3/2 பெரும்பான்மை கிடைத்தும் மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களே தவிர மக்கள்கிட்ட காணியை நீங்கள் விடுவிக்கிறதுக்கான முயற்சி என்ன செய்திருக்கீங்க? அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் நிறைய வாக்குறுதி தந்தவர். சித்திரை மாதத்துக்குள்ளே இந்த காணியல் விடுவிக்கப்படும். கடைசியாக நடந்த டிசிசி கூட்டத்திலேயும் சொன்னவேல் சித்திரை மாதத்துக்குள்ளே விடுறோம்ண்டு. தெல்லிப்பள்ள டிசிசிலேயும் சொன்னவேல் சித்திரை மாதத்துக்கு. இன்றைக்கு சித்திரை மாதம் முடிஞ்சு அடுத்த நாள் 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி எங்களுடைய ஆவல்கள் இப்படியே ஒவ்வொன்றா கடந்து போகுது. தனிமனே ஒரு சில கோயில்கள் இல்லை, மொத்தமாக 21 கோயில் எங்களோட பிரதேசத்துக்கு. எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது, எல்லாம் முடித்து அழித்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்க ஒரு காலத்தில் அரசாங்கம் பழைய ஊழல்களையும் பழைய இதுகளையும் கதை கேட்க இது எங்களோட மக்களுக்காக செய்யப்பட்ட எத்தனை ஆயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கு. எத்தனை ஆயிரம் மக்கள்கிட்ட வாழ்வாதாரம் இல்லாமல் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை கழிச்சா இது அபிவிருத்தி குழு கூட்டம் என்று கேட்குறீங்க. இப்போ நாங்கள் இந்த பிரதேச மக்கள் ஒரு விஷயத்தை கேட்போம் என்னென்னா, நாங்கள் அபிவிருத்தி அடையணுமெண்டா எங்களுக்கு முதலாவது நிலம் வேணும். அடிப்படையான ஒரு உரிமையை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த அரசு எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லணும். நாங்கள் முடிவை எட்டுகிறோம் இல்லையண்டா குழு அமைக்கின்றோம், அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் என்று சொல்லாமல் எங்களுக்கு எப்போது காணி விடுவீர்கள், ஆமாம் இல்லையா என்ற பதில் மட்டும்தான். ஏண்டா எங்களுக்கு வந்து நீளமான பதில் வேண்டாம். முயற்சி செய்கிறோம், குழு அமைச்சிருக்கோம், இப்படியான பதில்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நீங்கள் ஒரு நிலையான அரசியலை மேற்கொள்கின்றீர்கள் என்றால் இந்த மக்கள் உங்களோடு சேர்ந்து பயணிக்கணும். இதில் இருக்கிற 3/4க்கு மேற்பட்ட மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிச்சிருப்போம், உங்களுக்கு தான் வாக்களிக்கவும் போகிறோம். எங்களுக்கு யாரிலேயும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் நல்லதுகள் செய்கிறீங்கள், ஆனாலும் எங்களோட வழிவடக்கு பொறுத்த ரீதியில் நீங்கள் எங்களை முழுமையாக கைகழுவி விட்டுருக்கீங்க. அதால் எங்களோட நிலம் எங்களுக்கு வேண்டும். உரிய தரப்புகளிடமிருந்து இந்த பதிலை எதிர்பார்த்திருக்கும் வரைக்கும் தொடர்ச்சியான போராட்டம் ஒவ்வொரு வெள்ளியும் மாறாது. மக்கள் பலம் குறைந்தால் என்ன குறையாட்டி என்ன, ஒரு சில பேராக இருந்தாலும் சாகும் பேரை இந்த இடத்துல போராட்டம் செய்தே ஆகும். நாங்கள் இலங்கை அகதிகள் இல்லை, நாங்கள் இலங்கை மக்கள். இலங்கையில் பிறந்து மைனாரிட்டியிலே வளர்ந்த மக்கள். நாங்கள் இந்தியா மண்ணில் பிறக்கவும் இல்லை, இந்தியா மண்ணில் அகதிகளாக ஓடித்தான் இருந்த நாங்கள் திரும்ப வந்து விட்டோம். எங்களோட வீடு வேணும், எங்களோட நிலத்தை எங்களோட மரத்தில் இருக்கிற தேங்காயை பிடுங்கி எங்களுக்கு விலை பேசுறீர்கள். எங்களோட வீட்டில் நித்திரை கொண்டு புத்த விகார கட்டி வச்சிருக்கிறீர்கள். எங்களோட முருகன் கோயில், எங்களோட பிள்ளையா கோயில், எங்களோட மாதா கோயில் எல்லாம் இருப்பிடத்தில் விட்டாச்சு. அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறது, நாங்கள் எங்கே போகிறது, எங்களுக்கு என்ன வருமானம்? எங்களோட வீட்டில் இருக்கிற தென்னை மரம் மாமரத்து வருமானம் தான் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இராணுவ அதிரடி படையாக வந்து எங்களோட நிலத்தை அபகரித்து எங்களோட நிலத்துக்கு மேலே நிலம் வச்சு உண்டாக்கி கொண்டு நல்லா காம்பீரமாக இருக்கிறீர்கள். நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் எங்கே அந்நிய நாட்டுக்கு போடுறதா? எங்களை பிள்ளைகளும் அந்நிய நாட்டுக்கு விட்டாச்சு, நாங்களும் அந்நிய நாட்டுக்கு போடுறதா? நாங்கள் போக மாட்டோம், இந்த மண்ணில் தான் இருப்போம். எங்களோட வீட்டை விடுங்கோ, எங்களோட காணியை தாருங்கோ. எங்களோட பிதா மாதா எங்களுக்கு தந்த காணி சொத்து, அது இராணுவத்துக்கு இல்லை, இலங்கை இராணுவத்துக்கு கிடையாது, அது இலங்கை மக்களுக்கு.
இலங்கை மக்களின் காணி, இலங்கை மக்களின் கோயில். எங்களோட மாதா கோயில் மணி ஓசை கேட்கும் பலாலியிலிருந்து கடற்கரை தொங்கல் வரைக்கும் இன்றைக்கு அந்த மாதா கோயிலை அடக்குமுறையில் அடக்கி வச்சிருக்கிறீர்கள். எங்களோட பிள்ளையா கோயிலை சிலைக்கு மேலே சிலை கட்டி வச்சிருக்கிறீர்கள். பெரிய பார்லிமெண்ட் கட்டி வச்சிருக்கிறீர்கள். இதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காகத்தானோ உங்களுக்காகவோ? உங்களுடைய பிள்ளைமாதான சொத்தா இந்த காணி எங்களோட மக்களுக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட அம்மா அப்பா அந்த சொத்து எல்லாத்தையும் அகப்பறித்து கொண்டு நீங்கள் இராணுவ அடக்குமுறையில் எங்களை அடக்கி வச்சு கொண்டு இருக்கிறீர்கள். அடக்கிறவங்களே அடக்கி முடிஞ்சது. இப்போ எங்களை அடக்க நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த வயது போன காலத்திலும் எங்களுக்கு குடிநிலம் இல்லை, குந்தி இருக்க வீடு இல்லை, 10,000 20,000 வாடகை இதெல்லாம் கொடுக்க சொல்லி எங்களுக்கு வில்லங்கம் இல்லை. எங்களோட காணியை விடுங்கோ. இதுதான் எங்களுக்கு தேவையான சாமான். உங்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு வரவும் இல்லை, தண்ணிக்கும் வரவும் இல்லை, வெள்ளிக்கும் வர இல்லை. எங்களோட காணியை விட்டு எங்களோட காணியை நிரந்தரமாக எங்களுக்கு தாருங்க. உங்களுக்கு காணி தேவை இல்லை. இராணுவம் உடனடியாக வெளியேறும். நான் இமானுவல் கோமஸ் ராய்ஸ். 1983ஆம் ஆண்டு புனித செபஸ்தியார் ஆலய சூழலில் பிறந்து 1990 ஆனி மாதம் 15ஆம் தேதி எமது காணிகளை விட்டு நாங்கள் வெளியேறியிருந்தாங்க. இன்று வரைக்கும் எமது பெற்றோர் சரி, எமது சகோதரர்கள் சரி, எல்லோருமே வாடகை வீடுகளில் தங்கி எமது வாழ்வாதாரத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் இன்றைக்கு 42 வயதுகளை கடந்து கூட எங்களது சொந்த நிலங்களில் கால் வைக்க முடியாத நிலையில் நாங்கள் பரிதவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே எங்களது ஆலயங்கள், கோயில்கள், சிஸ்டர்ஸ் கான்வென்ட் எல்லாமே தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. 1999ஆம் ஆண்டு ஆலய வழிபாட்டுக்காக இராணுவத்தின் அனுமதியோடு புனித செபஸ்தியார் ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருந்த நேரத்தில் எங்களோட ஆலயங்கள் முற்றுமுழுதாக பராமரிப்பு அற்ற நிலையில் இருந்தாலும் கட்டிடங்களாக இருந்தன. ஆனால் 99ஆம் ஆண்டுக்கு பிறகு அவை யாவும் இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு கூட இங்கிருந்த ஆலயங்கள், வீடுகள் எல்லாமே தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. எங்களது காணிகளில் இருக்கின்ற தென்னைகள், பலந்தரும் மரங்களில் இருந்த வருமானங்கள் எங்களுக்கு விற்கப்படுகின்றன. ஆகவே எங்களது நிலங்களை பறித்து எங்களது வருமானங்களை பிடுங்கி அந்த வருமானங்களில் நீங்கள் சுயலாபங்களை அனுபவித்துக் கொள்வதற்காகவா எங்களது மூதாதையர் எங்களுக்கு இந்த காணி பூமிகளை தந்திருந்தார்கள்? தயவு செய்து இராணுவமே வெளியேறு. எமது காணிகள் எமக்கு வேண்டும். இராணுவம், நீ இதில் ஆட்சி செய்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒவ்வொரு ஆட்சி அதிகாரங்கள் கதிரைகளுக்கு வருபவர்கள் மட்டுமே மாறுகின்றார்களே தவிர கதிரைகளில் இருக்கின்ற அதிகார போக்குகள் மாறவில்லை. ஆகவே எங்களது காணி எங்களுக்கு வேண்டும். உங்கள் அதிகாரங்களை உங்கள் ஊர்களில் உங்களுக்கு தேவையான இடங்களில் செலுத்தி கொள்ளுங்கள். எங்கள் இடங்களில் எங்களை ஆளவிடுங்கள். எங்கள் காணிகள் எங்களுக்கு வேண்டும். தயவு செய்து இராணுவமே வெளியேறி எங்கள் காணிகளை எங்களுக்கு பாரங்கொடு. எங்கள் பலாபலன்களை நாங்கள் அனுபவிக்க வழி செய். இந்த போராட்டம் எங்களது காணி விடுவிப்பு வரும் வரை மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். ஏனைய இந்த முன் கூறப்பட்ட 4 GS பிரிவுகளுக்கும் உட்பட்ட மக்கள் தயவு செய்து தொடர்ந்தும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தாருங்கள் என கோருகின்றேன். தயவு செய்து மீண்டும் கூறுகின்றோம், இராணுவமே வெளியேறு. எங்களை சுற்றி புலனாய்வு பிரிவுகள் தொடர்ந்து வீடியோ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் காணிகள் எங்களுக்கு வேணும். පුලනායිවම සරි රාණුවම සරි තයව සේද වලියර සියලු දෙනාටම ආයුබෝවන් මම කතා කරන්නේ මයිලිටි ඉඳන් බසන්තරාජ් අපේ ගම 1990 දී 1990 ජූනි මාස 15 වෙනිදා ඉඳන් අපි මේ අවතන්බි යාපනයේ සෑම ප්‍රදේශවලම ඒ විදිහට මේ කිලිනොච්චි මුල්ලතිව් ලංකාවේ වටේම අපි හිටියා දැන් අවුරුදු 36ක් විතර ඒ වගේම දැන් සුන්නාගම් වල අපි මේ හිටියා අවුරුදු 15ක් 20 දැන් තැනටත් ඉන්නවා මේ කන්දවුර කිහිපය තැනටත් මේ සුන්නාගම්වල තියෙනවා මේ 1990 ඉඳන් දැන් 2026 වෙනකන් දැන් අපේ මිනිස්සු ඔක්කොම ඉන්නේ කන්දවුරවලත් වෙන නෑදෑයන්ගේ ගෙවල් වලත් පාරවලත් ඉන්නේ ඒ වුණාට දැන් අපේ ගම
මේ යුද්ධය ඉවර වෙලා 2009 ඉවර වෙලා 2012 අපි ආවා මෙතන මේ තිබුණා මේ කෝවිල් ටික මෙතන තිබුණා මේ පිල්ලයාර කෝවිලක් මෙතන තිබුණා කාණික මාතා කෝවිලක් තව එකක් තිබුණා මෙතන මේ මයිලටි රෝමන් කතෝලික විද්‍යාලය පාසලක් ඒ තුනම 2012 එද්දී අපි මේ කාණික මාතා උත්සවයට ආවා ඒ කාලයේදී මේ කෝවිලක් තිබුණා ඒ වුණාට 2014 දී එනකොට මේ පිල්ලයාර කෝවිලත් නැහැ මෙතන තිබුණා මේ කාණික මාතා මේ දේවාලයත් නැහැ ඒවා ඔක්කොම කුඩු කරලා මේ විසි කරලා තිබුණා අවසානයේදී මාතා ස්වරූප පිළිමය තිබුණා දැන් අවසාන කාලයේදී බලති ඒවත් නැහැ දැන් 2000 ගිය වසරේ 2025 වෙනි මේ 2025 දී අපි අර මේ කාණික මාතා උත්සවය කරද්දී මේ අපේ කෝවිල තිබුණ ඉඩම් බල අපි මේ උත්සවය කරන්න කියලා මේ ඉල්ලීම් කරා ඒ වුණාට අපිට ඒකටත් මේ අවසර හම්බුන්නේ නැහැ දැන් අවුරුදු 36ම අපි ඉන්නේ නායදාංගේ ගෙවල් වලත් මේ අපේ මේ කන්දවුරවලත් අපේ අම්මාගේ ගෙදර තියෙන්නේ මේ ඉස්සරහ දැන් ඒ වුණාට දැන් මේ අපේ යුද්ධය ඉවර වෙලත් මේ එයාලා මේ අපේ රජයේ කාරණාව පෙන්නනවා මේ අපේ ආරක්ෂාවට තමයි මේ අපි ඊටම තියාගෙන ඉන්නේ කියලා. ඒ වුණාට දැන් ඔයාලා ඉන්නකොටම බලනවා මේ හන්දි මේ හරිය තියෙන එක ගෙවල් විතරයි. මේ ගෙවල් විතරයි තියෙන්නේ. මේ හරිය තියෙන හේකර් ගොඩක් මෙතන මේ වහලා වේලි දාලා තියෙන්නේ. ඒ නිසා මේ මෙතන කිසිම මේ ආරක්ෂාව ගැටලුවක් මෙතන නැහැ. ඒ විදිහට දැන් මේ යුද්ධ මේ මිලිටරි අය කරන්නේ ගෙවත්ත වගා කරලා මේ එළවල ටික මේ මාකට් එකට විකුණනවා. ඒ වගේම වෙන මේ කෘෂි කර්මාන්තයත් ඒ විදිහට වෙන ගොඩක් මේ ප්‍රයෝජන වලට තමයි එයාලා භාවිතා කරන්නේ. ඒ වුණාට අපේ මිනිස්සු දැන් මාළු මේව කරන අයත් ඉන්නවා කෘෂි කර්මාන්ත කරන අයත් ඉන්නවා ඒ විදිහට වෙන ගොඩක් මේ ගොවිතැන් කරන අයත් ඉන්නවා. ඒ වුණාට එයාලා ඔක්කොම එයාලගේ ජීවිතය නැති වෙලා දැන් සමහර අම්මලා අය මේ සීයලා දැන් වසර වයස 90ක් 80ක් වෙලා දැන් තවත් මේ ඉන්නේ එයාලගේ අපේ ඉඩමට ඇවිල්ලා හරි අපි මැරලා යන්න ඕනේ කියලා. ඒ විදිහට අපි මැරුණාට පස්සෙත් අපේ නායදායන්ගේ අපේ වයසට ගිය අයගේ මේ එයාලගේ ඇඟ සුසාන භූමි කරන්න සුසාන භූමියත් නැහැ. ඒවත් දැන් දහනම් කරලා තියෙන්නේ අපිට යන්න බැරි. කොහොම හරි අපේ රජය අපිත් මේ අපේක්ෂා කරා දැන් අපිට ගොඩක් උදව් කරයි අපේ ඉඩම නිදහස් කරයි කියලා තමයි අපි මේ ඡන්දය දුන්නේ. ඒ වුණාට තවත් දැන් ආණ්ඩුව ඇවිල්ලා දැන් අවුරුදු එකක් විතර ඉවර වෙන්න යනවා. තවත් අපේ ඉඩම නිදහස් කරන්නත් නැහැ. ඒ අපේ ඉඩම නිදහස් කරන්න කිසිම පිළිවෙල මේ සකස් කරන්නත් නැහැ. ඒ වුණාට මේ එයාලගේ වෙසක් උත්සවය කරනවා. දැන් ගිය සතියේත් මෙතන තිබුණා මේ පොලිස් කංගේසන්තර පොලිස් කොටාසියේ මේ අවුරුදු ක්‍රීඩා උත්සවය. ඒ වුණාට අපේ ළමයි අපේ පරම්පරාවේ ඉන්නේ තවත් මේ කන්දවුරවලත් පාරවලත් කිසිම අපේ ජනාධිපතිතුමාටත් අපේ අමතිවරුන්ගෙත් මම අපේ මිනිසුන්ගෙන් ඉල්ලනවා මේ කොහොම හරි අපේ ඉඩම අපිට දෙන්න. දැන් අවුරුදු 36ක් වෙලා ඉවරයි. දැන් අපි තීරණය කරලා තියෙන්නේ සෑම සිකුරාදාම උදේ 8 ඉඳන් 1 වෙනකන් අපි මේ උත්කෝෂණය දිගටම කරනවා. අපේ ඉඩම අපිට දෙනකන් අපි මේ උත්කෝෂය නවත්තන්නේ නැහැ කියලා. எனக்கு விஷயம் சொல்ல தேவையில்லை ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அதனுடைய நீங்கள் உங்களோட சைட்டால் எங்களுக்கு எவ்வளவு உதவியை செய்ய முடியுமோ அவ்வளவு உதவியை செய்ய பார்க்கலாம் சரி இதுதான் நாங்கள் சரி இன்றைக்கு மயிலட்டி வாழ் மக்கள் அவர்களுடைய காணிகளை விடுவிப்ப கோரி இங்கு போராடுகின்றார்கள். அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குகிற நோக்கத்தோடு நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலே மயிலட்டி பிரதேசம் 2013ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணிகள் உள்ளிட்டு அரசு காணிகளாக சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி கெசட் ஊடாக முன்னெடுக்கப்பட்டது. அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டதுக்கு பிற்பாடு 2015 ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்துக்கு பிறகு படிப்படியாக வந்து கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் காணி மக்கள் இந்த 6000 ஏக்கர் வர்த்தமானி வெளியிடப்பட்டு இருந்தும் கூட தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்று தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தொடர்றதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் அந்த மக்களுடைய காணிகள்
தங்களுக்கு சொந்தமாக சட்ட ரீதியாக வலியுறுத்துவதற்கு அந்த வர்த்தமானி தடையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மக்கள் அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டு தங்களுக்கு விடுவிக்கப்பட்ட காணிகளை முழுமையாக சட்டப்பூர்வமாக தங்களுக்கு கிடைக்கணும் என்ற கோட்பாட்டை வலியுறுத்துகிற அதே சமயம் மிச்சம் 3000 ஏக்கர் காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த 3000 ஏக்கர் காணிகளை இப்போதைக்கு இராணுவம் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்ற அந்த 3000 ஏக்கர் காணிகளை எடுத்து பார்த்தால் அந்த காணிகளில் கிட்டத்தட்ட 80% காணி பத்தையாக இருக்கின்றது. எந்த விதமான இராணுவ தேவைக்காகவும் பயன்படுத்தாமல் வேறு காரணங்களுக்காக விவசாயம் அப்படி வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய இந்த கோரிக்கை 100% நியாயம். போர் முடிந்த கையோடு இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்ற கருத்தை போர்க்காலத்தில் சொல்லப்பட்டது. போர்க்காலத்தில் தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தோடு ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பொழுது இயல்பு வாழ்க்கை திரும்புறத்துக்கு அரசாங்கம் இருந்தும் இந்த அதிஉயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள்ளே மக்களை போய் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு அனுமதிக்காமல் தடுத்து நிப்பாட்ட அது ஒரு பெரும் சர்ச்சையாக இயக்கத்தால் எழுப்பப்பட்ட பொழுது அண்டையான் அரசாங்கம் சதீஷ் நம்பியாருடைய புலமையை வைத்து ஒரு ரிப்போர்ட் ஒன்றை தயாரித்தார். அந்த ரிப்போர்ட்டு சர்ச்சைக்குரிய ஒரு ரிப்போர்ட்டாக இருந்தாலும் கூட அந்த ரிப்போர்ட்லேயே சொல்லப்பட்டது புலிகளுடைய ஏவுகணைகள் இருக்கிற வரைக்கும் இந்த ஹை செக்யூரிட்டி சோன் என்றதை அகட்ட சொல்லி கேட்கறது நியாயமில்லை என்றும் அந்த ஏவுகணைகள் அனைத்தும் நீக்கப்பட்ட உடனேயே இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றது தான் அந்த ரிப்போர்ட். அப்போ இன்றைக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் போர் முடிஞ்ச 17 வருஷம் ஏவுகணை என்ற கதைக்கே இடமில்லாமல் இருக்கிற இடத்துல இந்த ஸ்ரீலங்காவுடைய இராணுவம் தொடர்ச்சியாக இந்த காணிகளை சொந்த மக்களுக்கு வழங்காமல் அபகரித்து கொண்டு அதுவும் இராணுவத்துடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்துறதுக்கு வச்சிருப்பது உண்மையிலே தங்களுடைய அந்த இனவாத போக்கை மீண்டும் மீண்டும் காட்டுறதாக இருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு பாதுகாப்பு தேவையும் இல்லை. போர்க்காலத்திலே சொல்லப்பட்ட விஷயம். போர்க்காலத்திலே இந்த காணிகள் விடுவிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டும் இப்பொழுது 17 வருஷமாக அது விடுவிக்காமல் இருக்கிறது. இனவாதத்தை தவிர வேறு எதுவுமாக இருக்க முடியாதுதான் எங்களோட கருத்து. இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளை இந்த பிரச்சனை திரும்பவும் நாங்கள் எழுப்போம். இதுக்கு முதலும் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நினைக்கிறேன் ஒரு சங்கம் வச்சிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை சந்தித்து அவர்கள் இந்த விவரங்களை கொடுத்து நாங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசினோம். ஆனால் இந்த முறையும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே அதை சுட்டிக்காட்டி நாங்கள் இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் பதிவு செய்வோம். அதே சமயம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு தங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி நாங்கள் உத்தியோகபூர்வமாக அந்த சந்திப்பை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று நாங்கள் இந்த மக்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அதிபர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே போர் முடிஞ்சதுக்கு பிற்பாடு 5 ஆலயங்கள் இருந்தன. அந்த 5 ஆலயங்கள் இன்றைக்கு நீங்கள் அடையாளமே தேட மாட்டீர்கள். ஏனென்றால் போருக்கு பிறகு அனுமதி பெற்று அந்த 5 ஆலயங்களிலே அது சைவ ஆலயங்களும் கத்தோலிக்க ஆலயங்களாகவும் கிறிஸ்டியன் ஆலயங்களாகவும் இருந்தன. அந்த ஆலயங்களில் மக்கள் போய் வழிபாடு செய்வதற்கான அனுமதி பெற்று வழிபாடுகள் நடைபெற்றும் இருக்கின்றன. அதுக்கு ஆதாரங்களும் இருக்கின்றன. அப்படி இருக்க இன்றைக்கு அந்த ஆலயங்கள் அனைத்தும் போருக்கு பிறகு அடையாளம் காண முடியாத வகையில் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு சட்டவிரோதமாக தையட்டியில் தனியார் காணியில் கட்டி போட்டு அது ஹட்டேலான்னு சொல்கிற ஆக்கள் 5 ஆலயங்களை அடையாளம் காணாத வகையில் இன்றைக்கு அழித்து போய் போருக்கு பிறகு
அளிச்சிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இந்த பிரதேசத்துக்குள்ளே இருக்குது. இந்த மக்கள் தங்களுடைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிற இடத்துல இந்த மக்கள் குடியேற தொடங்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3000 ஏக்கரில் வந்து மக்கள் ஏற்கனவே குடியேற்றப்பட்டு இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு வந்து அத்தியாவசியமான இவ்வகையான விடயங்கள் இருக்கத்தக்கதாக வந்து தடை செய்யப்படுறதும் அல்லது வந்து வசதியாக வந்து அந்த மக்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல் அந்த வசதியில் பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்காமல் விடுறதும் இடைஞ்சல்களை ஏற்படுத்துகிறதும் வந்து உண்மையிலே ஒரு மிக மோசமான செயல். இவற்றையும் நாங்கள் குறிப்பாக வந்து தீர்ப்பதற்கான வலியுறுத்தல்களை வந்து நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த போருக்கு பிறகு 17 ஆண்டுகளை கடக்கின்ற இந்த பொழுதிலே இந்த காணிகளை விடுவிக்க கோரி பல்வேறுபட்ட காலப்பகுதியிலே நீண்ட காலமாக போராட்டங்கள் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் எழுந்த போதிலும் இந்த காணிகளில் எவையும் விடுவிக்கப்படவில்லை. நீண்ட காலமான பூர்வீக நிலமான இந்த காணிகளை விடுவிப்பதற்கான ஒரு போராட்டம் தான் சுழற்சி முறையில் இந்த மக்களால் ஆரம்பித்து நடைபெறுகின்றது. இங்கே இருக்கின்ற ஆலயங்கள் 2010க்கு பிறகு இங்கே இருக்கின்ற பல ஆலயங்கள் இங்கே அந்த போருக்கு பிறகும் ஆலயங்களாக இருந்தது. அது கிறிஸ்தவ தேவாலயங்களாகவும் சைவ ஆலயங்களாகவும் இருந்தது. ஆனால் திட்டமிட்டு இன்றைக்கு அவை அழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புனித காணிக்கை மாத ஆலயம் மயிலட்டியில் இருந்த காணிக்கை மாத ஆலயம் இன்றைக்கு எங்கே இல்லை, அது முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றது. பரசுத்தி விநாயகர் கோயில் அது கூட இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு 5க்கு மேற்பட்ட இங்கே எனக்கு பின்னால் இருக்கின்ற விளம்பர இருக்கிற புனித செபஸ்தியார் ஆலயம், பலாலி பகுதியில் இருக்கின்ற ஆலயம் போன்ற ஆலயங்கள் இன்றைக்கு திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதிக்கு மிக அண்மையிலே தான் தையிட்டியிலே சட்டவிரோதமான ஒரு விகாரை கட்டப்பட்டு தமிழர்களுடைய காணி அபகரிக்கப்பட்டு அந்த விகாரை காணி ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த காணியை விடுவிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் சட்டவிரோதமான முறையிலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விகாரை அகற்றுவதற்கு கூட அவர்கள் எந்த தீர்மானம் எடுக்கப்படாமல் அந்த காணி முற்றுமுழுதாக தமிழர்களுக்கு சொந்தமான காணி இதுவரையும் விடுவிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு சமய வழிபாடு தனக்கு அளிக்க முடியாது என்று சொல்லப்பட்ட இடத்திலே இங்கே மயிலிட்டியிலே 2010க்கு பிறகு இந்த மக்கள் தாங்கள் சென்று வழிபட்ட ஆலயங்கள் 5க்கு மேற்பட்ட ஆலயங்களை இங்கே இராணுவத்தினரும் அவர்களோடு சேர்ந்து இயங்குவர்களாலும் திட்டமிட்டு அளிக்க. மயிலிட்டியை பொறுத்தளவிலே இது தமிழர்களுடைய பூர்வீக நிலம். பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இன்றைக்கும் பற்றைகளாகவும் காடுகளாகவும் இருக்கின்றது. நீண்ட காலமாக இந்த மக்கள் இந்த பிரிவிலிருந்து இடம்பெயர்ந்து யுத்த காலத்திலே வேறு பகுதியில் வசித்து வருகின்றார்கள். எனவே இந்த காணிகள் விடுவிக்கப்படணும். குறிப்பாக 3000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்படுவதாக வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்ட போதும் அவை இந்த புதிய அரசாங்கம், இந்த ஜேவிபி அரசாங்கமும் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற தமிழ் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற செயற்பாடை தான் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தமிழர்களுடைய பூர்வீக நிலங்கள் விடுவிக்கப்படணும். இன்றைக்கு இந்த 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 இடங்களிலே பாடசாலைகள் இருக்கின்றது. நான் சொன்னது போல கோயில்கள் இருந்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தங்களுடைய வாழ்வியலை இந்த மக்கள் மீள இந்த பிரியத்திலே வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த காணிகள் விடுவிக்கப்படணும். எனவே இங்கே போராடுகின்ற மக்களுக்கு பலம் சேர்க்கின்ற வகையிலே வெறுமனே இந்த காணி சொந்தக்காரர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு பலம் சேர்க்கின்ற வகையிலே சுழற்சி முறையிலான இந்த போராட்டத்துக்கு உணர்வாளர்கள், இந்த மண் மீது பற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கலந்து கொண்டு இந்த நிலங்களை விடுவிப்பதற்கான அந்த மக்களுக்கான அந்த உரிமை போராட்டத்தில் பங்கெடுத்து வலி சேர்க்க வேண்டும் என்ற விடயத்தினையும் இந்த மயிலிட்டி மண்ணிலிருந்து சொல்லிக்கொள்கிறேன். வணக்கம். இன்றும் மயிலிட்டி மீள்குடியேற்ற குழு 2வது வாரமாக தொடர்ச்சியாக தங்களுடைய காணி விடுவிப்புக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக மயிலிட்டி துறை தெற்கு J248, மயிலிட்டி வடக்கு J246, மயிலிட்டி துறை வடக்கு J251 3 கிராம சபையாளர்கள் குறிப்பாக மயிலிட்டி, அதே போன்று பலாலி J255 உள்ளடக்கிய மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகள் இதிலே J248 ஒரு அங்குல காணி கூட விடுவிக்கப்படவில்லை. பாடசாலை மயிலிட்டி கிழமைகள் பாடசாலை மட்டும் விடுவிக்கப்பட்டிருக்கு. அது கூட முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. அந்த விளையாட்டு மாணவர்கள் விளையாடுவதற்கான மைதானம் முழுமையாக விடுவிக்கப்படாத நிலைமையில் அந்த பாடசாலை தற்போது இயங்கி வருகின்றது. ஆனால் 255 ஒரு நிலப்பகுதி கூட ஒருவர் கூட அங்கு வாழவில்லை. நீங்கள் யாழ் மாவட்டத்தினுடைய புள்ளிவிவரவியல் புத்தகத்தை பார்த்தீர்கள் என்றால் அங்கே J248, J255, J256 மக்களின் எண்ணிக்கை 0வாக தான் காட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா அந்த பகுதிகள் ஒரு அங்குலம் கூட விடுவிக்கப்படாமல் அந்த மக்கள் குடியேற்றப்படாமல் இருக்கிறது. ஆகவே 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெயர்ந்த மக்கள் இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு மே மாதம்
36 ஆண்டுகளை கடந்தும் தங்கள் சொந்த இல்லங்களுக்கு திரும்ப முடியாமல் கிட்டத்தட்ட வலிகாமம் வடக்கிலே 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீள்குடியேறாமல் இருக்கின்றது. அந்த நிலைமை மயிலிட்டியை சேர்ந்த மயிலிட்டி 248, 46, 51 சேர்ந்து கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த பிரதேசங்களில் இந்த பெரும்பாலான பகுதிகள் பச்சை காடுகளாகவும் இராணுவத்தின் பயன்பாடு இல்லாமல் கிடக்கின்றது. அதை விட நாங்கள் இருந்து கதைக்கின்ற இந்த இடத்துக்கு பின்புறமாக இருக்கின்ற இராணுவ கமாண்டோஸ் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சொந்தமான காணி. இன்றைய இராணுவ கமாண்டோஸ் பங்களோவாக கட்டப்பட்டிருக்கின்றது. மாதத்தில் ஒரு கால் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு கால் இராணுவ தளபதிகள் நின்று செல்கின்ற இடமாகவும் தற்போதைய ஜனாதிபதி இறுதியாக வந்தபோது தங்கி நின்று சென்ற இடமாகவும் இது காணப்படுகின்றது. இந்த இடத்தில் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி 24 மணி நேரத்துக்கு மேலதிகமாக தங்கியிருந்து இந்த பிரதேசத்திலே இருந்திருக்கிறார். மக்களுடைய காணி மக்களுக்கு வழங்கப்படும் என்ற கோரிக்கையோடு ஆட்சி அமைத்த இந்த அரசு இந்த மக்களுடைய காணிகளை வழங்க வேண்டும். அதற்காக மக்கள் குறிப்பிட்ட ஒரு கால அடவழியை விட்டிருந்தார்கள். கிடைக்கிற ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புதிய அரசுக்கு ஆட்சி காலத்துக்கு கொடுத்திருந்தார்கள் தங்களுடைய காணிகள் விடுவிப்பதற்கான செயற்பாட்டை செய்வதற்கு. ஓராண்டு கடந்தும் இந்த மக்கள் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் அயல் வீடுகளிலே வடமராட்சி கிழக்கு போன்ற பிரதேசம் வாழ்கிறார்கள். அவர்கள் கடல் தொழிலை நம்பிய மக்கள் அவை கடல் தொழிலோடு இருக்கின்ற இடங்களில் இருக்க வேண்டுமென்றதாக இருக்கின்றார்கள். அவை மயிலிட்டி துறைமுகத்தை நம்பி வாழ்கின்ற மக்கள் ஒரு காலத்தில் இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் 1/3 பங்கை மயிலிட்டி துறைமுகம் செய்திருந்தது. இந்த மயிலிட்டி துறைமுகம் இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்த முடியாத நிலைமையில் காணப்படுகின்ற மயிலிட்டி துறைமுகம் ஒரு முதல்கட்ட அபிவிருத்தி செய்யும் போது மயிலிட்டி மீனவர்களுக்கு சங்கத்துக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டாலும் இன்றைக்கு அது மாறி மத்திய அரசினுடைய செயற்பாட்டுகளே சென்றிருக்கிறதன் காரணமாக அங்கிருக்கின்ற மீனவர்கள் பயன்படுத்த முடியாமலும் அதை விட அபிவிருத்தி செய்யப்பட்ட பிரதேசத்திலே இந்திய ரோலர் படகுகளை கொண்டு இருப்பதால் அந்த ரோலர் படகுகள் அங்கே பெருமளவாக இருப்பதால் அந்த உள்ளூர் படகுகளை கொண்டு கூட செல்ல முடியாத நிலைமை காணப்படுகிறது. அவை இவ்வாறான நிலையை சொல்லலா துன்பங்களை அனுபவிக்கின்றவர்கள் தொடர்ச்சியாக தங்களால் இந்த வாழ்வியலை சகிக்க முடியாத நிலைமையில் தாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். 2வது வாரமாகவும் தொடர்ச்சியாக மக்கள் போராடி போன வருடத்தை விட போன கிழமையை விட இந்த கிழமை அதிகமான மக்கள் பங்கு பெற்று இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இந்த காணிகள் விடுவிக்கப்படும் அவர்களுடைய போராட்டம் தொடரும். அதுக்கான எங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக தொடரும். வீடிலந்து ஊரிலந்து தவிக்கிறோம், எமது மண்ணில் அப்போது குடியேறுவோம், எமது மண்ணில் அப்போது குடியேறுவோம். வழிபாடத்தில் சிறப்புகள் தான் எத்தனையோ, நெஞ்சில் மறையாத நினைவுகள் தான் எத்தனையோ, இடம்பெயர்ந்த உறவுகள் தான் எத்தனையோ, எந்த ஊரை நம்பி வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, வழிபாடத்தில் சிறப்புகள் தான் எத்தனையோ.